ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வயசானாலுமே நம்ம நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுவுமே பக்கத்தில் ஒரு பொண்ணுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலேயே அந்த ஒரு பொண்ணுமே இவருக்கு நம்ம ஏதாவது சின்னதாவது உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கையில் இருக்கிற பணத்தை அவருக்கே தெரியாம பக்கத்துலேயே வச்சுட்டு போறாங்க. இன்னொரு பொண்ணுமே இதையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வாட்ச்மேனுக்கு தெரியாம தான் அந்த பணத்தை வச்சிருக்காங்க. நம்ம இந்த பணத்தை எப்படியாவது எடுத்து நம்ம செலவு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுமே அந்த வாட்ச்மேன்ட்ட சொல்றாங்க. வாட்ச்மேன் தாத்தா உங்களை யாரோ தேடிட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் அந்த சைடு போய் பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த வாட்ச்மேன் தாத்தாவும் கொஞ்சம் நேரத்திலேயே போறாங்க. அதனாலேயே அந்த பொண்ணுமே அந்த பணத்தை எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சின்ன பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோரிமான் பிடிக்கணும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோ போலாம். கொஞ்ச நேரத்திலே ஒரு 2 பசங்க வந்து அந்த வாட்ச்மேன்ட்ட கேக்குறாங்க, நீங்க பணத்தை எப்போ தரதா இருக்கீங்க? ஏற்கனவே ஒரு மாசமா தரவே இல்ல அப்படின்னு சொன்னோனே அந்த வாட்ச்மேன் தாத்தாவும் சொல்றாங்க, தம்பி இப்போதைக்கு கையில பணம் இல்ல தம்பி, நான் எப்போதாவது தாரேன்னு சொல்றாங்க. இதுவுமே அந்த பணம் வச்சிருந்த பொண்ணுமே மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலே அந்த பொண்ணுமே கீழே வந்து அந்த வாட்ச்மேன் தாத்தா கேக்குறாங்க, உங்ககிட்ட தான் பணம் இருக்கலாம், நீங்க கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு இல்லன்னு சொல்றீங்கன்னு கேட்கறதுக்கு, அம்மா நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், அவருக்கு நீங்க தெரியாம வச்சதால நான் அவருக்கு தெரியாம நான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டனே அந்த பணம் வச்ச பொண்ணுமே சொல்றாங்க, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அந்த பணத்தை முதல்ல எடுத்துட்டு வான்னு சொன்னோனே அந்த ஒரு பொண்ணுமே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அந்த வாட்ச்மேன் தாத்தா கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கறாங்க.